என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நல்வேளையில் நான் உன்னோடு பேசுகிறேன். நீ எத்தனையோ பாரங்களோடும் மனவேதனைகளோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் இரகசிய அழுகையும் நீ யாருக்கும் தெரியாமல் சிந்தும் கண்ணீர் துளிகளும் என் பார்வையிலிருந்து மறைக்கப்படவில்லை. நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் உன் ஒவ்வொரு மூச்சையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் விலையேற பெற்ற பிள்ளை. இன்று உன்னுடைய கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உனக்கு அமைதியையும் ஆறுதலையும் தரப்போகிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்கிவிட்டு என் வார்த்தைகளை முழுமையாக கேள். இன்று உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே மகனே, மகளே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் போராட்டங்கள் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கலாம். எங்கு பார்த்தாலும் தடைகள், எதை தொட்டாலும் தோல்வி என்று நீ வேதனைப்படுவதை நான் காண்கிறேன். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், இந்த போராட்டங்கள் நிரந்தரமானவை அல்ல. இவை உன்னை புடம் போட்டு பொன்னாக மாற்றுவதற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன. நீ கடந்து வந்த பாதையில் முட்களும் கற்களும் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு காயத்திலும் நான் என் குணமாக்கும் கரங்களை வைப்பேன். நீ சோர்ந்து போன நேரங்களில் நான் உன்னை என் கரங்களில் சுமந்து வந்திருக்கிறேன். உன் பலவீனமான நேரங்களில் என் பலம் உனக்கு துணையாக இருந்தது. இன்று முதல் உன் சோர்வு நீங்கி புது பலம் பெறுவாய். கழுகை போல நீ உயர எழும்பி பறப்பாய். உன் தடைகளை நான் உடைத்தெறிவேன். உன் முன்னே இருக்கும் கோணலான பாதைகளை நான் செவ்வையாக்குவேன். என் நாமத்தினால் உனக்கு இன்று விடுதலை கிடைக்கிறது. பொருளாதார நெருக்கடிகளால் நீ திண்டாடிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். உன் கையில் இருக்கும் சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை எப்படி நடத்துவது, கடன்களை எப்படி தீர்ப்பது என்று நீ அழுது புலம்புகிறாய். என் மகனே, மகளே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப் பார். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை. அவைகளை நான் பிழைக்க வைக்கிறேன் என்றால் என் பிள்ளையாகிய உன்னை நான் பட்டினி கிடக்க விடுவேனோ? வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போகும் வரை ஆசீர்வாதத்தை பொழிய நான் வல்லவர். உன் வறுமையின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. நீ பிறரிடம் கடன் வாங்கும் நிலையிலிருந்து மாறி பலருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ செய்யும் வேலையில், தொழிலில் ஒரு பெரிய உயர்வை நான் தருவேன். பஞ்சகாலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் உடலில் இருக்கும் நோய்களாலும் பலவீனங்களாலும் நீ மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கிறாய். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலோ அல்லது நீண்ட கால நோயினாலோ நீ அவதிப்படலாம். இதோ நான் உனக்கு சொல்கிறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் தழும்புகளால் நீ குணமாகிறாய். உன் உடலில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும், எந்த பகுதியில் நோய் இருந்தாலும் என் வல்லமை இப்போது உன்மேல் இறங்குகிறது. உன் எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தையும் உன் இரத்தத்திற்கு சுத்தத்தையும் நான் தருகிறேன். நீ இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவாய். படுக்கையில் கிடந்த நீ எழுந்து நடந்து என் நாமத்திற்கு சாட்சியாக நிற்பாய். உன் ஆயுளை நான் நீடிப்பேன். மரண பயம் உன்னை விட்டு ஓடிப்போகும். நீ சுகத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். உன் கண்ணீரை துடைத்து உன் காயங்களை கட்டி உன்னை முழுமையாக குணமாக்குகிறேன். என் வல்லமையுள்ள கரத்தின் தொடுதலை இப்போதே உணர்ந்து கொள். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று நீ ஏங்குகிறாய். சண்டை சச்சரவுகளும் புரிதலின்மையும் உன் இல்லத்தை ஆட்கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியும் உன் துணையின் மனமாற்றத்தை பற்றியும் நீ கவலைப்படுகிறாய். பயப்படாதே. உன் குடும்பத்தின் தலைவன் நானே. உன் வீட்டிலுள்ள கசப்புகள் மாறி அன்பு ஊற்றெடுக்கும். பிசாசு உன் குடும்பத்தில் கொண்டு வந்த பிரிவினைகளை நான் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருப்பார்கள். காணாமல் போன ஆடுகளைப் போன அலைந்து கொண்டிருக்கும் உன் குடும்ப உறுப்பினர்களை நான் தேடி வந்து மீட்பேன். உன் இல்லத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். ஒருமனப்பாடும் அன்பும் உங்கள் மத்தியில் தங்கும். நீயும் உன் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பீர்கள். நான் தரும் சமாதானம் உலகத்தால் கொடுக்க முடியாதது. அது இன்று உன் இதயத்தையும் உன் இல்லத்தையும் நிரப்பட்டும். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். உன்னை துன்புறுத்துகிறவர்களும் உன்னை பற்றி தவறாக பேசுகிறவர்களும் உனக்கு முன்பாக தலைகுனிந்து நிற்பார்கள். உனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறவர்களின் திட்டங்களை நான் முறியடிப்பேன். நீ நீதியுள்ள வழியில் நடக்கும்போது நான் உனக்கு முன்னால் சென்று உன் வழிகளை பாதுகாப்பேன்.
உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உனக்கு எதிராக வரும் எந்த பொல்லாப்புக்கும் நான் இடமளிக்க மாட்டேன். நான் உன் கேடயமும் உன் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறேன். மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் தேவனாகிய நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை நிந்தித்தவர்களின் கண்களுக்கு முன்பாகவே உன்னை உயர்த்தி வைப்பேன். உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தம் செய்வேன். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படும். நீ வெற்றி வீரனாக வீராங்கனையாக திகழ்வாய். உன் பயம் நீங்கி தைரியமாக முன்னேறிச் செல். உன் வேலையில் அல்லது தொழிலில் நீ சந்திக்கும் சவால்கள் உன்னை திகைக்க வைக்கலாம். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கலாம். ஆனால் உழைக்கிறவன் முதலில் பலனை பெறுவான் என்பது என் வாக்கு. நான் உன் கைகளின் வேலையை ஆசீர்வதிப்பேன். இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் இப்போது திறக்கப்படும். எவரும் பூட்ட முடியாத ஒரு பெரிய கதவை நான் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன் உயர் அதிகாரிகள் உன்னிடம் அன்பாக நடப்பார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை தருவேன். நீ சிறிய காரியங்களில் உண்மையுள்ளவனாக இருந்ததால் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன். நீ இப்போது இருக்கும் நிலையை விட மேலான நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எத்தனையோ ஆண்டுகளாக உன் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, என் குரல் உமக்கு கேட்கவில்லையா என்று நீ கதறி அழுத நேரங்கள் எனக்கு தெரியும். என் மகனே, மகளே, நான் உன் ஜெபங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என் நேரம் உன் நேரம் அல்ல. என் வழிகள் உன் வழிகள் அல்ல. தாமதப்படுவது மறுக்கப்படுவதல்ல. உன் பொறுமைக்கு மிகச் சிறந்த பலனை நான் வைத்திருப்பேன். நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை கொடுக்கவே நான் தாமதித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ உன் விடை மிக அருகில் இருக்கிறது. நீ இழந்த ஆண்டுகளை நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ வெட்கப்பட்ட இடங்களில் உன்னை புகழ்ச்சி அடையச் செய்வேன். உன் ஜெபங்களின் வாசனை என் சிங்காசனத்தை சென்றடைந்தது. இன்று உன் வேண்டுதல்கள் நிறைவேறத் தொடங்கும் காலமாயிருக்கிறது. உன் பாவங்கள் மற்றும் கடந்த கால தவறுகளால் நீ குற்ற உணர்வில் வாடிக்கொண்டிருக்கலாம். நான் தகுதியில்லாதவன், கடவுள் என்னை மன்னிப்பாரா என்று நீ நினைக்கலாம். உனக்கு நான் சொல்கிறேன், நான் உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உன் பாவங்கள் இரத்தத்தைப் போல சிவப்பாக இருந்தாலும் அவை உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். நான் உன் மீறுதல்களை கடலின் ஆழத்தில் எரிந்து விடுவேன். அவற்றை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டேன். நீ ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கடந்த கால கசப்புகளை மறந்துவிடு. உன்னை நானே நீதிமானாக்கினேன். பிசாசு உன்னை குற்றப்படுத்த விடாதே. நீ என் அன்பிற்குரியவன். என் சிலுவை மரணத்தின் மூலம் உனக்கு விடுதலையை தந்திருக்கிறேன். இன்று முதல் நீ ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சியான வாழ்வை தொடங்கு. உன்னுடைய சாட்சியாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பில் நீ நிலைத்திரு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த கவலை உன்னை வாட்டுகிறதா? அவர்கள் நல்வழியில் நடக்கவில்லையே, அல்லது அவர்களது படிப்பு, திருமணம் தடைபடுகிறதே என்று நீ கலங்குகிறாயா? பயப்படாதே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படும் சுதந்திரம். அவர்கள் உன் வீட்டில் ஒலிவமரக் கன்றுகளைப் போல செழிப்பாக வளர்வார்கள். தீய வழிகளில் செல்பவர்களை நான் என் அன்பால் கட்டி இழுத்து வருவேன். அவர்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் அருளுவேன். அவர்களுக்கு ஏற்ற துணையை நான் முன்னதாகவே நியமித்து வைத்திருக்கிறேன். திருமண தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே விலகுகிறது. அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நான் அவர்களோடு இருப்பேன். அவர்கள் வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன். உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளைக் கண்டு மகிழ்வாய். உன் குடும்பத்தின் மீது என் ஆசீர்வாதத்தின் கரத்தை நான் வைக்கிறேன். அவர்கள் உலகிற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். சமூகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாயா? நீ செய்த உதவிகளை மறந்து உன்னை அவமானப்படுத்தியவர்களை நினைத்து அழுகிறாயா? மனிதர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை தள்ளியவர்களே உன்னை தேடி வருவார்கள். நான் உனக்கு கொடுக்கும் மேன்மையை யாரும் தடுக்க முடியாது. நீ தாழ்த்தப்பட்ட இடங்களில் உயர்த்தப்படுவாய். உன்னை ஏளனம் செய்தவர்களின் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை கனப்படுத்துவேன். உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் நான் சாட்சியாக இருப்பேன். நீ பிறருக்கு செய்த தர்மங்களும் நற்செயல்களும் என் பார்வைக்கு வந்துள்ளன. அவற்றுக்குரிய பலனை இன்று முதல் நீ அறுவடை செய்வாய். மற்றவர்கள் உன்னை கைவிடும்போது நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன்.
உன் மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியும். நீ என் ராஜகுமாரன், ராஜகுமாரி. அந்த மேன்மையோடு நீ வாழ்வாய். உன் மனதிற்குள் இருக்கும் பயம் உன்னை செயல்பட விடாமல் தடுக்கிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம், தோல்வியை பற்றிய பயம், மரணத்தை பற்றிய பயம் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு கொடுத்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பயப்படாதே, நான் உன் தேவன். நான் உன்னை திடப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இருண்ட பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் அங்கே நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். இருளுக்குப் பின் ஒரு வெளிச்சம் உண்டு, அது நானே. உன் பயத்தை நீக்கிவிட்டு என் கரத்தை பிடித்துக்கொள். நான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வேன். உனக்கு எதிராக வரும் எந்த புயலையும் நான் அமைதியாயிரு என்று அதட்டுவேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த தவறான முடிவுகளால் இன்று கஷ்டப்படுகிறாயா? ஏன் இப்படி செய்தேன் என்று உன்னை நீயே நொந்து கொள்கிறாயா? மகனே, மகளே, கவலைப்படாதே. நான் உடைந்த பாத்திரங்களை நேராக்கும் குயவன். உன் சிதைந்த வாழ்க்கையை நான் மீண்டும் அழகாக மாற்றுவேன். நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். யோபுவின் வாழ்க்கையில் நான் செய்தது போல உனக்கும் முடிவில் ஆசீர்வாதமான வாழ்வை தருவேன். உன் தவறுகள் உன்னை அழித்துவிட நான் விடமாட்டேன். அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ளவும் இன்னும் பலமாக எழும்பவும் நான் உனக்கு உதவி செய்வேன். உன் முடிவுகளை என் ஞானத்தால் வழிநடத்துவேன். இனி நீ இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயும்போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உன் காதுகளில் என் சத்தம் கேட்கும். என் ஆலோசனையின்படி நீ நடப்பாய். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். வாழ்க்கையே ஒரு பாலைவனம் போல தெரிகிறதா? எங்கு தேடியும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்று தவிக்கிறாயா? நான் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை திறக்கிறவர். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உன் காய்ந்து போன வாழ்க்கையில் என் கிருபையின் மழையை பொழியச் செய்வேன். நீ இழந்த மகிழ்ச்சி, சமாதானம், ஆரோக்கியம் அனைத்தும் மீண்டும் துளிர்க்கும். வறட்சியான காலத்தில் நீ இலைகள் உதிராத மரத்தைப் போல இருப்பாய். நீ கனிகளை தருவாய். உன் தேவைக்கு அதிகமான நன்மைகளை நான் உனக்குச் செய்வேன். நீ தாகத்தோடு என்னை தேடும்போது நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். இனி நீ தாகமடைய மாட்டாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் என் செழிப்பு இறங்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்று முதல் உன் வனாந்தரம் நந்தவனமாக மாறப்போகிறது. நீ மற்றவர்களுக்கு செய்து வரும் உதவிகளையும் உன் ஊழியங்களையும் நான் அறிவேன். யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைக்காதே. அந்தரங்கத்தில் பார்ப்பவர் உனக்கு வெளியரங்கமாக பலன் தருவார். உன் தியாகங்கள் வீண் போகாது. நீ மற்றவர்களுக்காக சிந்தும் கண்ணீரும் உழைக்கும் உழைப்பும் என் கணக்கில் உள்ளது. உன் அன்புள்ளத்திற்காக நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை நான் இன்னும் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவேன். உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறேன். உன் வார்த்தைகளில் வல்லமை இருக்கும். நீ ஜெபிக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். நீ தொடும் காரியங்கள் வாய்க்கும். உன்னை பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். நீ ஒருபோதும் குறைவுபட மாட்டாய். உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நீ பிறருக்கு கொடுத்தபடியே உனக்கும் கொடுக்கப்படும். அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில் போடப்படும். என் ஊழியக்காரனாகிய உன்னை நான் கனப்படுத்துவேன். உன் பலவீனங்களைக் கண்டு நீ சோர்ந்து போகாதே. நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் என் பலம் உன்னில் பூரணமாக விளங்கும். உன் குறைகளை நான் நிறைகளாக்குவேன். மோசேக்கு துணை நின்றது போல, யோசுவாவுக்கு துணையாக இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நீ சாதாரண மனிதனல்ல, நீ உன்னதமான தேவனின் பிள்ளை. உனக்குள்ளிருக்கும் நான் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் உனக்கு தரும் பலத்தால் நீ தடைகளை தாண்டுவாய், கோட்டைகளை தகர்ப்பாய், பிசாசின் சூழ்ச்சிகளை முறியடிப்பாய். உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருகிறேன். உன் கல் நெஞ்சத்தை நீக்கி சதையுள்ள இருதயத்தை தருவேன். நீ என் வழிகளில் நடக்க உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதற்கும் சளைக்காத ஒரு வீரனாக இன்று முதல் திகழ்வாய். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடும்போது என் ஆலோசனையை கேள். நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல. அவை உனக்கு ஒரு நல் முடிவையும் நம்பிக்கையையும் தரும் நன்மையான திட்டங்கள்.
நீ இன்னும் எத்தனையோ நன்மைகளை காணப்போகிறாய். உன் கண்கள் காணாததையும் காதுகள் கேட்காததையும் உன் இதயத்திற்கு எட்டாததையும் நான் உனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை விட மேலான நித்திய ஜீவனை நான் உனக்கு தருகிறேன். உன் பயணத்தில் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பாதுகாப்பேன். உன் கால்கள் கல்லில் இடராதபடி என் தூதர்களைக் கொண்டு உன்னை தாங்குவேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் நன்றியறிதலோடு கூடிய ஜெபத்தில் உன் விண்ணப்பங்களை என்னிடம் தெரியப்படுத்து. நான் உனக்கு செவி கொடுப்பேன். உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. மகனே, மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு மாறாதது, அது என்றும் நிலைத்திருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராது. இன்று நீ கேட்ட இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் கிரியை செய்யட்டும். விசுவாசத்தோடு முன்னேறிச் செல். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவர். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று முதல் ஒரு புதிய அதிகாரம் உன் வாழ்வில் தொடங்குகிறது. கவலைகளை மறந்து புன்னகையோடு உன் நாளை தொடங்கு. உன் பின்னால் நான் இருக்கிறேன். உனக்கு முன்னால் நான் செல்கிறேன். நீ வெற்றியடையப் போகிறாய். நீயே நிரந்தரம் இயேசுவே.